ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் இந்த நாளிலே உண்டாக போகிறது. இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நான் என்ன பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்துக்குரிய பலன் எனக்கு கிடைக்கல அப்படி சொல்கிறீங்க இல்லையா? இந்த நாட்டில் எவ்வளவோ கண்ணீர் வடித்து நான் அழுது ஜெபித்திருக்கிறேன். ஆனால் இந்த நாளில் அதற்குரிய பிரதிபலனே எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த நாளில் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்க போகிறார். நீங்கள் பிரயாசப்பட்ட பிரயாசத்துக்குரிய பலனை இந்த நாட்களில் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க. ஏன்னா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தரால் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆம் பிரியமானவர்களே, வாசிக்கிறேன் கேளுங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். எதையெல்லாம் நீங்கள் விரும்பி தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறினீர்களோ, எதையெல்லாம் விதைத்திருக்கிறீர்களோ, அதையெல்லாம் இந்த நாட்டில் 100 மடங்காய் அறுக்க போகிறீங்க. எந்த விதைகளை விதைத்து கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு கம்பீரமாக 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அறுக்கிற ஒரு நிலைமைக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. நீங்கள் கலங்காதீங்க. ஏன்னா எப்பக்க நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஏசப்பாவுடைய மார்பில் சாய்ந்து அவர் நேர்த்தியாய் உங்களை நடத்தி இந்த நாட்கள் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். அந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் உன்னதத்திலிருந்து இந்த நாளிலே உங்களுக்கு கடந்து வருகிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று இந்த நாட்டில் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக, அநேகரை போஷிக்கிறவர்களாக, அநேகருடைய கண்களை திறக்கத்தக்கதான அற்புதங்களை செயல்படுத்தும்படியான காரியங்களை செயல்படுத்தும்படியாக, விதைக்காத இடத்திலே இந்த நாட்டில் விதைக்கும்படியான காரியங்களை செயல்படுத்தும்படியாக தேவன் இந்த நாளில் 100 மடங்கு உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனை துதிக்கிற சோதரிக்கிறையா. உங்களுடைய ஆளுகையின் கரம் ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் மத்தியில் கடந்து வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. 100 மடங்கு பலனை உடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்துக்கு நீர் கொடுக்க போகிறீர். கண்ணீர் வடித்து விதைத்த விதைகளுக்கு ஆண்டவரே ஜெபத்திற்கு கொடுக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல அவருடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.